டங்ஸ்டன் சுரங்க உரிமை தொடர்பாக மத்திய அரசிடம் பேசியுள்ள நிலையில் விரைவில் நல்ல செய்தி வரும் என்று பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான தீர்மானத்தின் மீது பேசிய பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினார் நாகேந்திரன் டங்ஸ்டன் சுரங்கம் தொடர்பாக மத்திய அரசு மாநில அரசிடம் விளக்கம் கேட்டதாக தெரிவித்தார். அப்போது மாநில அரசு எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றும் பல மாதங்களுக்கு பின்புதான் முதலமைச்சர் கடிதம் எழுதியதாகவும் குற்றம் சாட்டினார். அப்போது குறுக்கிட்டு பேசிய முதலமைச்சர் தீர்மானத்தை பாஜக ஏற்கிறதா இல்லையா என்று கேள்வி எழுப்பினார். அந்த தீர்மானத்தை எல்லா கட்சி தலைவர்களும் இது வரைக்கும் பேசின அத்தனை பேரும் வரவேற்றிருக்கிறாங்க. நீங்க அதை வரவேற்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரே வார்த்தை சொல்லுங்க. இதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன் டங்ஸ்டன் சுரங்க உரிமை தொடர்பாக மத்திய அரசிடம் பேசியுள்ளதாகவும் விரைவில் நல்ல செய்தி வரும் என்றும் தெரிவித்தார். அந்த பகுதி மக்களுக்கு பாதிப்பில்லாத வகையில் கொண்டு வந்திருக்கிற தீர்மானத்திற்கு நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். மக்களுக்கு நல்ல செய்தி வந்து சேரும். அப்படின்னா நீங்க ஆதரிக்கிறீங்க எடுத்துக்கிடலாம். அப்படித்தானே அந்த தீர்மானத்தை. நன்றி. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றியதற்கு வரவேற்பு தெரிவித்து மதுரை மக்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட காட்சிகளே இவை. மேலூர் அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை வல்லாளப்பட்டி கிராம மக்கள் வெள்ளி மலையாண்டி கோவிலில் வெடிவெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். டங்ஸ்டன் சுரங்க விவகாரத்தில் தமிழக அரசு முன்பே நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டமன்றத்தில் குற்றம் சாட்டிய நிலையில் நாடாளுமன்றத்தில் கடந்த ஆண்டு சுரங்க சட்ட திருத்த மசோதாவுக்கு அதிமுக மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை ஆதரவு தெரிவித்து பேசியுள்ளார். The auction process also generated additional source of revenue to state governments. That is the thing what is said. Appreciating that class because when he is bringing that kind of classes, definitely state governments also getting lot of benefits. பேரத்தில் 2023 ஆண்டு நாடாளுமன்றத்திலே கனிம திருத்த சட்டத்தை கொண்டு வந்து 2023 ஆண்டு இப்ப இல்ல மாநிலத்தினுடைய உரிமை பறிபோகின்ற பொழுது அதற்கு ஏற்றவாறு நாடாளுமன்றத்திலே நம்ம நாடாளுமன்றம் அழுத்தம் கொடுத்திருக்கணும். அவை ஒத்துழைக்கின்ற அளவிற்கு அழுத்தம் கொடுத்தா தான் அது நடக்கும். பிப்ரவரி 2024 பிப்ரவரி மாதம் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கு ஒப்பந்தம் கோரப்பட்டு 10 மாத காலமாக என்ன செஞ்சீங்க? எதுவுமே செய்யலையே. இப்ப எடுக்கிற நடவடிக்கை அப்பவே எடுத்திருந்தா இதை தடுத்து நிறுத்தி இருக்கலாம். நான் சொல்றேன், மாண்பு பேரவைத் தலைவரை எதிர்க்கட்சி என்ற முறையில் எங்களுடைய மக்களுடைய பிரச்சனையை அரசுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது எங்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் சொல்றேன். நீங்க அலட்சியமா இருந்த காரணத்தினால்தான் இவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்குது. நீங்க முன்கூட்டியே சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா அப்பொழுது இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுதான் சொல்றேன். அதிமுக ஆதரவில் நிறைவேறிய சட்ட திருத்த மசோதா தான் டங்ஸ்டன் சுரங்கம் ஏலம் விடும் அதிகாரத்தை மாநில அரசிடமிருந்து பிடுங்கி மத்திய அரசிடம் கொடுக்க காரணமாக அமைந்தது என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். அரிய கனிமங்களை மத்திய அரசு மட்டுமே ஏலமிட முடியும் என்ற சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்தில் தம்பிதுரை ஆதரித்ததாக எம்பி சு வெங்கடேசன் பதிவிட்ட காணொலியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அதில் மதுரை மக்களுக்கு அதிமுக செய்த துரோகத்திற்கு இந்த நாடாளுமன்ற ஆவணங்களே சாட்சி என்று குறிப்பிட்டுள்ள அவர் அதிமுகவின் தொடர் துரோகத்தின் புதிய அத்தியாயம் அம்பலமாக இருப்பதாக கூறியுள்ளார். எதிர்க்க வேண்டிய இடத்தில் ஆதரித்துவிட்டு இங்கே வந்து நாடகமாடுவது எடுபடாது என்று குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இனிமேலாவது உண்மைகளை பேசி பழக வேண்டும் என்று அக்கறையோடு கேட்டுக்கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் கனிம வள ஊழலை தடுப்பதற்கான ஏல முறையை ஆதரித்து தான் தம்பிதுரை நாடாளுமன்றத்தில் பேசியதாகவும் தமிழ்நாட்டில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பது குறித்து எவ்வித கருத்தையும் தெரிவிக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுத்துள்ளார். மேலும் நாடாளுமன்றத்தில் கனிம வள திருத்தச் சட்டம் கொண்டுவரப்பட்ட போது திமுக எம்பிக்கள் எவ்வித எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை என்றும் இபிஎஸ் கூறியுள்ளார். மதுரை டங்ஸ்டன் சுரங்க ஏல விவகாரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்வது பொய் என்று அதிமுக மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்தவர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் கனிம வள ஏல நடைமுறை இல்லாததாலும் அதனை சட்ட திருத்தம் மூலம் பாஜக அரசு கொண்டு வந்ததாலும் தான் வரவேற்றதாக குறிப்பிட்டார். தனியாருக்கு நேரடியாக உரிமங்கள் கனிமங்கள் தரக்கூடாது, ஏல முறைகள் வர வேண்டும் என்பதை நான் வரவேற்கிறேன் என்று பொதுவாக சொன்னேன். நான் மதுரையில் அதிராம்பட்டியில் மேலூர் பகுதியில் டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு ஏலம் விடுவதற்கு
உரிமை தர வேண்டும் என்று எக்காரணத்தை கொண்டு எந்த நேரத்தில் பேசியது கிடையாது. திமுகவின் ஐடி விங் டங்ஸ்டன் சுரங்க ஏலத்திற்கு அதிமுக உதவியாக இருந்தது என்று தவறான செய்தி பரப்புவதை சட்டப்படி எதிர்கொள்வோம் எனவும் தம்பிதுரை கூறினார். தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கதாகும். நான் அது மாதிரி எந்த காலகட்டத்திலும் நாடாளுமன்றத்தில் பேசியது கிடையாது. மதுரை மேலூரில் டங்ஸ்டன் நிறுவனத்திற்கு ஏலம் விட உரிமை தர வேண்டுமென தாம் அப்போது கூறவில்லை எனவும் தம்பிதுரை தெளிவுபடுத்தினார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து 6 மாதத்திற்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை என்று ஆதவ் அர்ஜுனா அறிக்கை வெளியிட்டுள்ளார். ஆதவ் அர்ஜுனாவை விசிகாவில் இருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்து அக்கட்சித் தலைவர் திருமாவளவன் உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் நடந்த எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற புத்தக வெளியீட்டு விழாவில் விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா தாவேக தலைவர் விஜய் முன்னிலையில் தமிழ்நாட்டில் இனி மன்னராட்சிக்கு வேலையில்லை என்று விமர்சித்தார். ஆதவ் அர்ஜுனா இவ்வாறு பேசியது திமுகவினரை கொந்தளிக்க வைத்தது. இந்நிலையில் ஆதவ் அர்ஜுனாவை விசிகாவில் இருந்து 6 மாத காலத்திற்கு இடைநீக்கம் செய்து விசிக தலைவர் தொல் திருமாவளவன் உத்தரவிட்டார். அவருடைய அண்மை நிகழ்வின் பேச்சு கட்சியின் நன்மதிப்புக்கும் தலைமையின் நம்பகத்தன்மைக்கும் எதிராக அமைந்திருந்த சூழலில்தான் கட்சியின் முன்னணி தலைவர்கள் தலைமை நிர்வாகத்தை சார்ந்தவர்களோடு கலந்தாய்வு செய்து 6 மாத காலத்திற்கு அவரை இடைநீக்கம் செய்திருக்கிறோம். திமுக கூட்டணிக்குள் இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஆதவ் அர்ஜுனா பேசி வந்ததாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். தன்னை சஸ்பெண்ட் செய்து திருமாவளவன் எடுத்த நடவடிக்கையை காலத்தின் கரங்களில் ஒப்படைப்பதாக ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். விசிகாவில் இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டது குறித்து ஆதவ் அர்ஜுனா தனது சமூக ஊடக பக்கங்களில் முதல் முறையாக விளக்கமளித்துள்ளார். அதில் தன் கட்சியில் என்ன பணி செய்தேன் என்பதை அடிமட்ட தொண்டர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை தனக்கு உள்ளது எனவும் அந்த தொண்டர்களின் குரலாக எப்பொழுதும் இருப்பேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார். விசிக துணை பொதுச் செயலாளர் என்கின்ற பொறுப்பு கடிதம் கிடைக்கப்பெற்ற போது என்ன மனநிலையில் இருந்தேனோ அதே மனநிலையில்தான் இடைநீக்கம் செய்யப்பட்ட போதும் இருப்பதாக ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் கிடைத்துவிடக் கூடாது என நினைக்கும் மனநிலைதான் மன்னர் பரம்பரைக்கான மனநிலை என்று சுட்டிக்காட்டியுள்ள ஆதவ் அர்ஜுனா கருத்தியல் வழியாக தோன்றும் தலைவர்களை மக்களுக்கான ஆட்சியாளர்களாக வழங்க முடியுமே தவிர பிறப்பால் அல்ல என்றும் பதிவிட்டுள்ளார். கருத்தியலை பேசிக்கொண்டு ஊழலை உருவாக்கும் போலி கருத்தியல்வாதிகளை மக்கள் மத்தியில் அடையாளப்படுத்தி காட்டுவோம் எனவும் கட்சி தலைமையின் இந்த நடவடிக்கையை காலத்தின் கரங்களில் ஒப்படைப்பதாகவும் கூறியுள்ளார். இறுதியாக 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை எனவும் ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். விசிகவில் இருந்து ஆதவ் அர்ஜுனா நீக்கம் செய்யப்பட்டுள்ள சூழலில் திமுக தனக்கு எந்த அழுத்தமும் தரவில்லை என்று விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் பங்கேற்க வேண்டாம் என தான் சுதந்திரமாகவே முடிவெடுத்ததாக தெரிவித்தார். திமுக தரப்பிலிருந்து எந்த அழுத்தமும் நெருக்கடியும் எமக்கு இல்லை. அதை பற்றி அவர்கள் யாரும் பேசவும் இல்லை. விஜய் அவர்கள் பங்கேற்கிற நிகழ்ச்சியில் நான் பங்கேற்க இயலாது என்று எடுத்த முடிவு சுதந்திரமான முடிவு. விஜய்க்கும் விசிகவுக்கும் எந்த மோதலும் இல்லை எனவும் திருமாவளவன் விளக்கமளித்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் எந்த மோதலும் இல்லை. விஜய் அவர்களோடு எங்களுக்கு எந்த சர்ச்சையோ சிக்கலோ ஏற்பட்டதில்லை. அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் அரசியல் பேச வேண்டாம் என்று ஆதவ் அர்ஜுனாவிடம் அறிவுறுத்தியதாகவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். வெள்ள நிவாரண நிதியை வழங்கவே முதலமைச்சரை சந்தித்ததாக விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். நியூஸ் 8 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த அவர் ஆதவ் அர்ஜுனா அண்மை காலமாக நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் போதும் சமூக வலைதளங்களில் விசிகவின் நலன்களுக்கு எதிரான கருத்துக்களை கூறி வந்ததாக தெரிவித்தார். தொடர்ந்து அவர் அண்மை காலமாக சில நிகழ்வுகளில் பங்கேற்கிற போது சொன்ன கருத்துக்கள், சமூக ஊடகங்களில் அவர் பதிவு செய்த கருத்துக்கள் கட்சியின் நலன்களுக்கு எதிராக இருப்பதாக கட்சியின் தலைமை நிர்வாக குழு உணர்ந்தது, நம்பியது. அந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டது. முதலமைச்சர் உடனான சந்திப்பு ஏன் என்பது குறித்தும் திருமாவளவன் விளக்கமளித்தார். அது இந்த வெள்ள நிவாரணத்துக்காக 10 லட்சம் நன்கொடை கொடுத்திருக்கோம்.
கட்சி நிர்வாகிகளுடன் கலந்து ஆலோசித்தே ஆதவ் அர்ஜுனாவை நீக்க முடிவு செய்திருப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். கூடைப்பந்து வீரராக தனது வாழ்க்கையை தொடங்கி இன்று தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் கவனம் பெறும் அளவுக்கு உயர்ந்துள்ளார் ஆதவ் அர்ஜுனா. திருச்சியை பூர்வீகமாக கொண்ட இவர் தனது இளம் வயதில் அரசியல் மீதான ஈடுபாடு காரணமாக MCC கல்லூரியில் அரசியல் அறிவியல் பாடப்பிரிவில் பட்டம் பெற்றார். பள்ளி கல்லூரி காலங்களிலேயே கூடைப்பந்து விளையாட்டில் கவனம் செலுத்திய ஆதவ் மாவட்ட மாநில அளவில் ஏராளமான போட்டிகளில் பங்கேற்று பிறகு இந்திய கூடைப்பந்து அணிக்காக விளையாடியுள்ளார். பிறகு தமிழ்நாடு கூடைப்பந்து சங்கத்தின் தலைவர், தமிழ்நாடு ஒலிம்பிக் சங்கத்தின் பொதுச் செயலாளர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளை வகித்த ஆதவ் அர்ஜுனா இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தின் தலைவராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். லாட்டரி அதிபர் மார்டினின் மருமகனான இவர் 2019 மற்றும் 2021 ஆண்டு தேர்தல்களில் பிரபல வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோருடன் இணைந்து திமுகவுக்காக தேர்தல் பணியாற்றினார். சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக அங்கிருந்து வெளியேறி வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற நிறுவனத்தை தொடங்கிய ஆதவ் அர்ஜுனா விசிகாவின் வியூக வகுப்பாளரானார். கடந்த ஜனவரி மாதம் 26ஆம் தேதி திருச்சியில் நடந்த வெல்லும் சனநாயக மாநாட்டில் திருமாவளவன் முன்னிலையில் விசிக உறுப்பினராக ஆதவ் அர்ஜுனா இணைந்தார். அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி நடந்த விசிக உயர்நிலை கூட்டத்தின் முடிவில் ஆதவ் அர்ஜுனாவுக்கு துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் விசிக ஒரு பொது தொகுதி கேட்ட நிலையில் அது ஆதவ் அர்ஜுனாவுக்காகத்தான் என பேசப்பட்டது. ஆனால் பொது தொகுதி கிடைக்காததால் ஆதவ் அர்ஜுனா போட்டியிட முடியாத நிலை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அதன் பின்னர் திமுகவை நேரடியாக தாக்கி பேச தொடங்கினார் ஆதவ் அர்ஜுனா. இந்நிலையில் அம்பேத்கர் குறித்த புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் முன்னிலையில் திமுகவை கடுமையாக ஆதவ் விமர்சித்த சூழலில் தற்போது விசிகாவில் இருந்து 6 மாதங்களுக்கு நீக்கப்பட்டுள்ளார்.